இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை மறந்து விடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க உம்முடைய வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. நாங்கள் என்ன செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்கள் மீது நீர் கிருபையாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த செயல், அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தம், அந்த இருதயத்தை எங்களுக்குள் சிருஷ்டிப்பீராக. சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்கப் போகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை நிறுத்திவிடாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாமல், உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூற எங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மை உண்மையாய் நேசிக்க உதவி செய்யும். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண் காணவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, எங்கள் காதுகள் அதை கேட்கவும் இல்லை. கர்த்தர், நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் உம்முடைய ஆவியானவராலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள அந்த நிதானத்தையும் பொறுமையையும் சாந்தத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், துன்பங்கள், நெருக்கங்களுக்கு மத்தியில் தேவ அன்பே பிரதானம் என்பதை உணர்ந்து புரிந்து கற்றுக்கொள்ள அனுபவிக்க உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபை பெருகட்டும். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 28 வசனங்கள் 6லிருந்து. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரீமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான்.
அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இங்கே ஒரு விசித்திரமான, வினோதமான, நூதனமான, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட, வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விதமான ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் இங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சவுல் வேஷம் மாறி அவருடைய ராயல் ட்ரெஸ், அவருடைய ராஜாவுக்குரிய ட்ரெஸ்ஸை அங்கேயெல்லாம் கயற்றி வச்சுட்டு குதிரைகளில் போகாமல் அநேகமாக நடந்தே தான் எந்தோர் என்கிற ஊருக்கு போயிருக்க வேண்டும். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். இதற்கு முன்னமே சாமுவேல் காலத்தில் இந்த செயல் நடந்திருக்கலாம். ஏன்னா இது எப்போ அவர் துரத்தி விட்டார்ன்றது இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்படலை. சவுல் எந்த காலத்தில், எந்த நேரத்தில் இந்த குறி சொல்றவங்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாதபடிக்கு சவுல் ராஜாவான பிற்பாடு எப்போது துரத்தி விட்டார் அப்படின்ற குறிப்பு பைபிளில் நமக்கு கொடுக்கப்படலை. 2 விதமான யூகங்கள், 2 விதமாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். 1, சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்து சவுல் ஆட்சி செய்த காலத்தில் அவர் ஒரு தேவ மனுஷனாக கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று அபிஷேகிக்கப்பட்டு அவர் ஒரு தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்த அந்த ஆரம்ப காலத்தில் சவுல் இந்த குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களை இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாதபடிக்கு துரத்தி விட்டிருக்கலாம். சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்த காலத்தில், தேவனுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காலத்திற்கு முன் அவர் ஆரம்ப காலத்தில் சாமுவேலுடைய சொல் கேட்டு இதை செய்திருக்கலாம். 1. 2வது, எப்ப இந்த குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சவுல் தேசத்தில் இல்லாதபடிக்கு துரத்தி விட்டிருக்கலாம் அப்படின்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் அங்க கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். 1 சாமுவேல் 16:14 கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஸோ இந்த நிலைமையில சவுல் என்ன யோசித்திருக்கலாம்னா, தனக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளை அனுப்புறாங்க சில பேர். ஏன்னா சவுலுக்கு தெரியாது இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி சவுலிடத்தில் வருவதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்கிறது சவுலுக்கு தெரியாது. நமக்கு இங்கே எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதியிருக்கிறதுனால வாசிக்கிற நமக்கு தெரியும் இது கர்த்தரால் வரவிடப்பட்ட அல்லது அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவின்னு. ஆனால் அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் சவுல் அதை அனுபவிக்கும் போது அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த அஞ்ஞனம் பார்க்கிற குறி சொல்றவங்க தான் தனக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளை அனுப்பியிருக்கிறாங்க
என்பதாக சவுல் சந்தேகப்பட்டு அவங்கள தேசத்திலிருந்து துரத்தி விட்டிருக்கலாம். இது இரண்டாவது ஒரு யூகம், ஒரு வாய்ப்பு. சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்த காலத்தில் சாமுவேலுடைய சொல் கேட்டு சவுல் இந்த குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்ப்பவர்களையும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தி விட்டிருக்கலாம். அல்லது தனக்கு பொல்லாத ஆவி பிடித்திருந்த காலத்தில் இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள் வருவதற்கு இந்த குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க தான் இப்படி ஏவி விட்டிருப்பாங்க என்று சந்தேகப்பட்டு சவுல் இவங்களை தேசத்தில் இல்லாதபடிக்கு துரத்தி விட்டிருக்கலாம். இது நம்ம யோசிக்கிற ஒரு கருத்து. புரிந்து கொள்ள வசதியான ரெண்டு சூழ்நிலைகள். அடுத்து இந்த குறி சொல்றதுன்னா ஒரு விதமா நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிற ஒரு பொல்லாத ஆவியினுடைய ஒரு ஏவுதல். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டுல பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்துக்கு வரும்போது அல்லது தியேத்திரா ஊருக்கு வரும்போது அந்த பிலிப்பி பட்டணத்துல முதல் விசுவாசிகள் இங்கதான் சந்திக்கப்படுறாங்க. குறிப்பா லீதியால், கொர்னேலியு இவங்கெல்லாம் முதல் விசுவாசிகள், பிலிப்பி பட்டணத்து முதல் விசுவாசிகள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்னு சொல்லி பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு ஒரு நிருபமே எழுதுறாரு. பவுலுடைய ஊழியத்துல பிலிப்பிய திருச்சபை தான் அதிகமா உதவி செஞ்சிருக்கிறாங்க மக்கேதோனியா கிறிஸ்தவர்களை போல. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம், பிலிப்பியர் 4:15 பவுல் சொல்றாரு, பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், நான் மக்கேதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம், பிலிப்பிய திருச்சபையாகிய நீங்கள் மாத்திரம் எனக்கு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவங்களுக்கு தான் எழுதுறாரு பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது நிறைய வாக்குத்தத்த வசனமா கேலண்டர்ல வீட்டுல நிறைய பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க. யாருடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தேவன் நிறைவாக்குவார். மிஷினரிகளுடைய குறைகளை யார் நிறைவாக்குகிறார்களோ அவங்களுடைய குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். ஏன்னா பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறவங்க பிலிப்பியர் 4:15 வாசிக்க மாட்டாங்க. பொதுவாக நீங்க மாத்திரம்தான் எனக்கு உடன்பட்டீங்க, என்னுடைய தேவையில உடன்பட்டீங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 1:3, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். எதற்கு? சுவிசேஷத்திற்கு நீங்கள் உடன்பட்டிருக்கிறீங்க, பங்காளிகளா இருக்கிறீங்க. சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. சுவிசேஷம் எங்கெல்லாம் போகணுமோ நற்செய்தியை கொண்டு போகிற பவுலுடைய குழுவினருக்கு பிலிப்பிய திருச்சபை உதவி செய்தாங்க, அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குனாங்க. அதனால உங்களுடைய குறைவையும் தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் அவங்களுக்கு எழுதியிருந்தார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இங்க அவங்க ஆத்தங்கரை ஓரத்துல பவுலும் சீலாவும் பவுலுடைய குழுவினரும் ஜெபிப்பதற்காக அங்க போவாங்க. அப்போஸ்தலர் 16:13, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்கிற ஒரு பெண் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:16, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, என்ன அந்த குறி சொல்லுகிற ஆவி உள்ள அந்த பெண் என்ன சொன்னாலாம், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. ஸோ குறி சொல்லுதல் அப்படின்றது
அது ஒரு பொல்லாத பிசாச அசுத்த ஆவிகளின் அண்ணால ஏவப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தைகள், ஒரு செயல். ஆனா அஞ்ஞனம் பார்க்கிறது அப்படின்னா என்ன? தமிழ்ல அஞ்ஞனம் பார்க்கிறதுன்னு எழுதியிருக்கு. இப்படி அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தான் சவுல் ராஜா நாட்டில் இல்லாம துரத்தி விட்டார். அது 8வது வசனத்தில் எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 28:8. அஞ்ஞனம் பார்த்து எனக்கு குறி சொல்லு அப்படின்னு சவுல் அந்த ஒரு சாக்சியர் அல்லது ஒரு இந்த அசுத்த ஆவியினால பிடிபட்டிருக்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் சொல்றார். அப்ப அந்த பெண் கேட்கிறாங்க, நான் உன்னிடத்தில் அந்த சவுல் அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய், மரித்து போனவர்களை எழும்பி வர செய்து அவர்களோடு பேசுவதைத்தான் அஞ்ஞனம் பார்ப்பது என்று நாம விளங்கிக் கொள்றோம். செத்து போன ஆவிகளோடு பேசுவது, தொடர்பு கொள்வது. எதுக்கு தொடர்பு கொள்றதுன்னா, அவங்க கிட்ட போயிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு சாட் ரூம் இல்லை, ஒரு வாட்ஸ்அப் கால், ஜூம் கால் இல்லை. எதுக்காக செத்து போன ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பழக்கம் புறஜாதியார்கள்ட்ட, குறிப்பா அதிகமா இஸ்ரேல் தேசத்து அல்லாதவர்கள்ட்ட இருந்ததுன்னா, உபாகமம் 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 18:11. மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அது ஆங்கில பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, கோயிங் டு த டெட் ஃபார் டைரக்ஷன்ஸ், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறது. அங்க பிலிப்பு தேசத்துல அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் இருந்தால், குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண். இது செத்த ஆவிகளிடத்தில் போய் குறி கேட்பது அல்லது டைரக்ஷன்ஸ் கேட்பது. நான் என்ன செய்யறது, என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது, செத்தவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் இருக்கும், அவங்க கிட்ட கேட்டா நமக்கு விளக்கம் கிடைக்கும், அவங்க கிட்ட கேட்டா நமக்கு அவங்க ஒரு வழிகாட்டுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அசுத்த ஆவிகளிடத்துல போய் விசாரிச்சாங்க. இந்த ஒரு பழக்கத்தை செய்யாதபடிக்கு சவுல் அவங்க எல்லாரையும் ஏற்கனவே தேசத்திலிருந்து துரத்தி விட்டிருந்தார். இந்த காலத்துல தான் சவுலுடைய அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ராஜ்யபாரமும் இந்த யுத்தத்துல தான் முடிவடைந்தது. அந்த யுத்த நேரத்துல சவுல் கர்த்தரிடத்துல விசாரித்து பார்க்கிறாரு, அல்லது வேறு விதத்துல சொன்னா பரலோக கதவுகளை தட்டி பார்க்கிறாரு. பரலோக கதவுகள் திறக்கப்படாததுனால பாதாளத்தின் கதவுகளை அவர் தட்டுறதுக்கு சவுல் ஆயத்தமானார். அந்த பிசாசுகளினோடு தொடர்பு கொள்றார். கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு, அப்புறம் பிசாசு விசாரிக்கிறார். இன்னொரு வகையில சொன்னா ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கிறார். கர்த்தரிடத்திலையும் ஜெபிக்கிறது, அப்புறம் பிசாசு இடத்துலையும் ஜெபிக்கிறது. கர்த்தரிடத்திலையும் விசாரிக்கிறது, பிசாசு இடத்துலையும் விசாரிக்கிறது. கர்த்தருக்கும் பயப்படுறது, பிசாசுக்கும் பயப்படுறது. இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் கிறிஸ்தவர்களும் கூட இந்த மாதிரி ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஒரு சில பொருட்கள், ஒரு சில படங்கள், ஒரு சில மந்திரித்த சில தண்ணீர், குறிப்பாக இந்த ஊர்லேருந்து வருது, இந்த ஒரு ஃப்ரான்ஸில் இந்த ஒரு பகுதியிலேருந்து தண்ணி பாட்டிலை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் என்ன தண்ணி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணியை பத்திரமா வச்சுக்கிறது. பைப்பில் வர தண்ணி மாதிரி அந்த தண்ணியை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப புனிதமான தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அதை கீழேயும் ஊற்ற மனசு வராது, அதை பயன்படுத்தவும் மனசு வராது, அதை மற்றவங்கிட்ட கொடுக்கவும் மனசு வராது. ஆனாலும் அந்த தண்ணி மேலே ஒரு பயம், அந்த தண்ணிக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அவங்களால தூக்கியும் போட முடியாது, நம்பவும் முடியாது,
பயன்படுத்தவும் முடியாது, பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அதை கொடுக்கவும் முடியாது. ஆனால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தண்ணி மட்டும் இல்லை, அந்த மாதிரி சில பொருட்கள், படங்கள், சில புத்தகங்கள், அதெல்லாம் ஒரு விதமான ஒரு கணத்தை கொடுத்து, பைபிளுக்கும் கணம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விக்கிரகங்களான படங்களுக்கும் பொருட்களுக்கும் தண்ணீர்களுக்கும் ஒரு விதமான கனம் மரியாதையும் கொடுப்பாங்க. அப்படி செய்கிறவங்கள தான் சொல்கிறேன். அது கர்த்தருக்கு மட்டும்தான் நாம் ஆராதனை செலுத்தணும். வேற எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பயப்படவோ மரியாதை ஆராதனையோ செலுத்தவோ கூடாது. சவுல் இங்கே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கு. அவர் பாதாளத்தின் கதவுகளை தட்ட போறார். 1 சாமுவேல் 28:8 அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய 2 காவலாளிகளோடு கூட ராத்திரியில வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு வேஷம் மாறி அவர் பிசாசு கிட்ட தேடி போறார். இது சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி. கால்நடையா நடந்துதான் போயிருக்க முடியும், குதிரையில போயிருக்க முடியாது. மக்களுடைய கவனத்தை இழுக்க கூடாது, அதுவும் ராத்திரியில சத்தம் போடக்கூடாது, குதிரை காலுடைய சத்தம் கேட்கக்கூடாது. அதனால ரொம்ப அமைதியா கால்நடையா எவ்வளவு தூரம் நடந்து போனார்னு தெரியல, எந்தோர் என்கிற ஊர் வரைக்கும் அவர் போறார். அங்க போய் அந்த பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணிடத்துல போய், நீ அஞ்சனம் பார்த்து 8வது வசனத்தின் கடைசி வரை எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய், மரித்து போன மனுஷனை எழும்பி வர செய்கின்றார். இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, ஐ ஹாவ் டு டாக் டு அ மேன் ஹூ ஹாஸ் டைட். செத்து போன ஒரு மனுஷனோடு நான் பேசணும். வில் யூ கால் அப் இஸ் ஸ்பிரிட் ஃபார் மீ. அந்த செத்து போன மனுஷனுடைய அந்த ஆவியை எனக்காக எழும்பி வர செய்ய முடியுமா அப்படின்னு சவுல் அந்த சூனியக்காரி அல்லது அந்த அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஆவியை உடைய அந்த பெண்ணிடத்துல, குறிப்பா செத்து போனவர்களை எழும்பி வர செய்து அவங்களுடைய ஆவியோடு பேசுகிற அந்த பொல்லாத ஆவியை கொண்டிருக்கிற அந்த பெண்ணிடத்துல உதவி கேட்கிறார். இது யாருக்கும் தெரியாத ராத்திரி நேரத்துல தான் போறார். இப்படி போய் அங்க சேர்ந்து அந்த பெண்ணிடத்துல கேட்கும்போது அந்த பெண் என்ன சொல்றாங்க, 9வது வசனம், சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. பிரமாணத்துல, நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டது அந்த பெண்ணுக்கு தெரியல, ஆனா சவுல் போட்ட சட்டம் தெரியுது. அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும், சவுல் கொன்று போடுவாரே அப்படின்றதுதான் தெரிஞ்சதே ஒழிய இதை செய்தால் கடவுள் கொன்று போடுவாருன்றது அந்த பெண்ணுக்கு தெரியல. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒண்ணு, பொல்லாத ஆவியினால பிடிபட்டிருக்கிறவங்க மனுஷனுக்கு தான் பயப்படுவாங்க, மனுஷனுடைய சட்டங்களுக்கு தான் பயப்படுவாங்க, கடவுளுடைய சட்டத்துக்கு பயப்பட மாட்டாங்க, கடவுளுடைய சட்டத்தை அறிந்து கொண்டிருக்கவும் மாட்டாங்க. ஏதோ ஒரு புத்தகத்திலேயே எங்கேயோ நான் வாசித்தேன், இந்த உலகத்துல கடவுளுடைய சபை இருக்கிற ஒரு இடம் எதுனா நீதிமன்றங்கள் அப்படின்னு வாசித்தேன். அது ஒரு அழகான ஒரு வரிதான், உண்மையும் கூட. இந்த உலகத்துல சமுதாயத்துல சமூக வாழ்வுல கடைசி கட்டமா ஒரு நீதி கிடைக்கிற இடம், கடவுள் உண்மையிலேயே நீதி வழங்குகிற ஒரு இடம் அப்படின்னு மனிதர்கள் எதிர்பார்த்து போகிற ஒரு இடம் எதுனா நீதிமன்றங்கள். அங்க ஒரு மனசாட்சி இருக்கும், ஒரு மனித நேயம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், கடவுளுடைய ஒரு நீதி கொடுக்கப்படும். அப்படின்னா நீதிமன்றங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஈக்குவலா சொல்லப்பட்டு ஒரு கட்டுரையில் நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லை, புரிதல் இல்லை. சவுல் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் அந்த பெண் அறிந்திருந்தாங்க. அதனாலதான் அந்த பெண் சொல்றா, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி
நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன? அந்த பெண் சொல்ற வார்த்தை என்ன? என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன? அந்த பெண்ணுக்கு எது முக்கியம்னா அவளுடைய உயிர் தான் முக்கியம். என்ன கொலை பாதகியா சட்ட விரோதமான செயல் செய்ய என்ன நீ நடத்துறிய? அந்த பெண்ணால கண்டுபிடிக்க முடியல இது சவுல் ராஜா தான் வந்திருக்கிறாருன்னு. அப்பொழுது சவுல் 10வது வசனம், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அதாவது இங்க சவுலால தன்னையே காப்பாத்திக்க முடியல. ஆனா சவுல் சொல்றாரு, இந்த காரியத்தினால உனக்கு பொல்லாப்பு வராது, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு இங்க வாக்குறுதி கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய கோபத்திற்கு இங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, யாராலையும் மற்றவர்களை தப்பிக்க வைக்கவும் முடியாது. 2 காரியம். கடவுளுடைய கோபத்திற்கு தப்பவும் முடியாது, மற்றவர்களை தப்பிக்க வைக்கவும் முடியாது. இங்க சவுல் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்ப முடியாதவரா இருக்கிறார். அவரையே காப்பாற்ற முடியல. கர்த்தர் அவருக்கு விரோதமா இருக்கிறாரு, மறு உத்தரவு கொடுக்கல. அங்க உயிரோடு எழுந்து வந்த சாமுவேல் இல்ல, சாமுவேல் இன்னும் உயிரோடு எழுந்திருக்கல. ஆனா சாமுவேலுடைய செத்து போன மரித்து போன ஆவியோடு தொடர்பு கொள்ளும் போது கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேரத்துல சாமுவேலுடைய ஆவி அந்த சவுல் கிட்ட சொன்னது என்ன? 16வது வசனம், 1 சாமுவேல் 28:16, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது. சவுலுக்கு கர்த்தர் சத்துருவா இருக்கிறார். God is against Saul. God became an enemy to Saul. அவரே சத்ருவாயிட்டார், எதிரி ஆயிட்டார், பகைக்கிறார். கர்த்தர் சவுலுக்கு மறு உத்தரவு அருளவும் இல்லை. 6வது வசனத்தின் கடைசி வரை பதிலும் கொடுக்கல. சவுலை விட்டு விலகியும் விட்டார். 16வது வசனம், சவுலுக்கு சத்ருவாயும் இருக்கிறார். இங்க தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சவுல் அந்த சூனியக்காரிக்கு என்ன வார்த்தை சொல்றாரு? இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது. எப்படி வராது? சவுலிடத்திலிருந்து பொல்லாப்பு வராதுன்னு தான் சொல்றாரு. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக பொல்லாப்பு வந்திருக்கும். அந்த பெண்ணையும் கர்த்தரிடத்திலிருந்து இவரால் காப்பாற்றவும் முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனை கோபப்படுத்துகிறோம். கோபப்படுத்தினால் அதற்கு தப்ப முடியாது. தேவனை கோபப்படுத்துகிறவர்களை நாம் தப்பிக்க வைக்கவும் முடியாது. அதற்கு ஒரே வழி, புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் இருக்கிற ஒரே வழி இயேசுவே வழி. தேவனுடைய கோபத்திலிருந்து நான் தப்பிக்கப்பட வேண்டும், தேவனுடைய கோபத்திலிருந்து பிறரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை சொல்லாம நம்ம இந்த 1 சாமுவேல் 28 நாம தியானிக்கும் போது இவராலேயே இங்க காப்பாத்திக்க முடியல, இவர் இந்த சூனியக்காரியை எப்படி காப்பாற்றுவாரு, அதுவும் பொல்லாப்புக்கு எப்படி காப்பாற்ற முடியும்? நமக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பாதுகாப்பு இருக்கு. அதனாலதான் நாம் போய் மற்றவங்கள்ட்ட இப்போ நாம் அந்த நற்செய்தியை சொல்றோம். நீ செய்த பாவத்து நிமித்தம் உனக்கு பொல்லாப்பு வராது அப்படின்னு சவுல் அன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை ஒரு தவறான ஒரு கூற்று. ஆனா இன்னைக்கு நாம போய் அதை மற்றவங்ககிட்ட சொல்றோம், நீங்க இந்த தவறு செய்திருக்கீங்க, உங்களுக்கு பொல்லாப்பு வராது. இஃப் ஒன்லி நீங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் மேசியா என்பதை விசுவாசித்து உங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், கிருபாதார பலியானார், நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்தால் உங்களுக்கு பொல்லாப்பு வராது. ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, உங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். சவுலைப் போல பாதாளத்தின் வாசல்களை தட்டுகிறதற்கு போனவர்கள் உண்டு. சுய புத்தியை சார்ந்து பணத்தை நம்பி சுயத்தை நம்பி போனவர்கள் உண்டு. அப்படி அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப் பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த முழு அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த 1 சாமுவேல் 28:10 வசனத்துல சவுல் கொடுக்கிற ஒரு பொய்யான வாக்குறுதி, உனக்கு பொல்லாப்பு வராது அப்படின்னு அவர் சொல்லுகிறது, சவுலிடத்திலிருந்து பொல்லாப்பு வராதுன்றது மட்டும்தான் அவர் சொல்ல முடிந்தது. ஆனா இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்தும் ஒரு பாவிக்கு பொல்லாப்பு வராதுன்னு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியும்னா அதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காரணர். அதனால் நாம இன்னைக்கு இந்த 1 சாமுவேல் 28:10 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் கிருபையையும் ஒப்பிட்டு அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாவி கிட்ட போய் தேவனுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு மனுஷனிடத்துல போய் நீயும் தப்பிக்க முடியும், மற்றவர்களையும் தப்பிக்க வைக்க முடியும். ஒன்லி பிகாஸ் பை ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய ரத்தத்தினால நீ தப்பிக்க முடியும், மற்றவர்களையும் தப்புவிக்க முடியும். மற்றவர்களிடத்துல இந்த நற்செய்தியை சொல்லி அவங்கள பாதாளத்திலிருந்து மீட்கும் அந்த நற்செய்தியை இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது 10வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். இங்க ஒரு பொய்யானை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சவுல் இந்த பெண்ணுக்கு வாக்குறுதியும் கொடுக்கிறார். 11வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு சவுல், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். 12, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாற்றுதே என்றாள். இந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் இது சவுல்னு தெரியல. சவுல் வேஷம் மாறி இருக்கிறார். அவர் ராஜ வஸ்திரம் போட்டில்ல, அவர் சாதாரண உடை அணிந்து அவர் வந்திருக்கிறார், ராத்திரியில வந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஆரம்பத்துல சவுல்னு தெரியல. ஆனா இப்ப இந்த பெண் அசுத்தாவிகளோடு தொடர்பு கொண்டு மரித்து போன மனுஷர்களிடத்துல தொடர்பு கொள்ற ஒரு விதமான ஒரு முயற்சி, அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல. அதை அந்த பெண் அன்னைக்கு செய்திருக்கிறாள். அந்த சாமுவேலுடைய அந்த மரித்த ஆவிய அந்த பெண் பார்க்கிறாள். இங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். அந்த பெண் பார்க்கிற அந்த பார்வை, அதுவும் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்றா அந்த பெண். 13வது வசனத்தின் கடைசி வரை, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன். அந்த பெண் தேவர்கள்னு சொல்றா, ஆனா அது தேவர்கள் இல்லை, அது ஆவிகள். அது சரியான பதம், ஆவிகள், அந்த ஸ்பிரிட்ஸ். ஆனா அந்த பெண் சொல்றது தேவர்கள். ஏன்னா அது பழைய புறஜாதியார்களுடைய பார்வையில ஒரு செத்து போன ஆவிய தேவனாக்கிடுவாங்க, சாமியாக்கிடுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த பார்வையில் இருக்காங்க. அவங்க கடவுளாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. செத்து போனவங்க அவங்க கடவுளாயிட்டாங்கன்னு. அதே வார்த்தையை தான் இந்த 13வது வசனத்துல அந்த பெண் சொல்றா, பூமிக்குள் இருந்து தேவர்கள் ஏறி வருகிறதை காண்கிறேன். அல்லது நாம புரிந்து கொள்ற மாதிரி வாசிக்கணும்னா, ஆவிகள் எழும்பி வருகிறதை காண்கிறேன்.
சவுலால அதை பார்க்க முடியல. பாருங்க, 13வது வசனத்துல ராஜாவாகிய சவுல் அந்த சூனியக்காரி இடத்துல கேட்கிறாரு, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுலால அதை பார்க்க முடியல. சவுளுடைய கண்களுக்கு அந்த மரித்து போன ஆவிகளை பார்க்கிற அந்த அசுத்த ஆவிகளோடு உள்ள அந்த தொடர்பு இங்க சவுலுக்கு இல்லை. அந்த பெண்ணிட்ட தான் கேட்கிறாரு, நீ என்ன பார்க்கிறன்னு சொல்லி. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு 14வது வசனத்துல, அவருடைய ரூபம் என்ன? நீ ஒரு நிறைய ஆவிகள் எழும்பி வருதுன்னு சொல்றியே, அவருடைய ரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பெண் சொல்ற, அவ கண்ணுக்கு தான் தெரியுது, சால்வியை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். ஸோ இங்க பிசாசுகளோடும் பிசாசுகளின் ஆவிகளோடும் தொடர்பு கொண்டு ஒரு செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்றவங்களுடைய கண்கள் பார்க்கிறத சாதாரண மனிதர்களால் பார்க்க முடியாது அப்படின்றத நாம் இந்த 11வது 12வது 14வது வசனம் வரைக்கும் உள்ள வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்றோம். இத்தனைக்கும் சவுலும் பொல்லாத ஆவியினால ஏவப்பட்டு நிரப்பப்பட்டவர் தான், பாதிக்கப்பட்டவர் தான். ஆனால் இந்த பார்வையை பார்க்க முடியல. இதை நாம் அப்படியே தலைகளையாக திருப்புவோம். பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்ட சவுல் பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தும் அவரால் இதை பார்க்க முடியாதது போல பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம் தான். பரிசுத்த ஆவியினால தான் நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம். பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாம யாராலையும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் உண்மைதான். தேவனுடைய பிள்ளைகளானதும் உண்மைதான். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் பார்க்கிற சில காரியங்களை தேவ ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள் பார்க்க முடியாது. அந்த வளர்ச்சி இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, எவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளாக முடியான அதிகாரம். ஆனால் ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:14வது வசனத்தில் வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சராசரி மனுஷனுக்கும் அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு வேற விதமான ஒரு உலகத்துல தொடர்பு கொள்ளுகிற செத்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிற அத ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு பகுதியாக வாழ்வு முறையாக வைத்திருக்கிறவர்களுக்கும் அசுத்த கிரியைகளை செய்கிற அசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவரால இயேசுவை கர்த்தரென்று அறிக்கையிடுகிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் வளர்ச்சி. பிள்ளையிலிருந்து புத்திரனாக வளர்கிற ஒரு வளர்ச்சி. நீங்களும் நானும் இந்த நிலையில இன்னைக்கு தேவ ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் தொடர்பில் இருக்கிறோம். நாம எவ்வளவா ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறோம். எத்தனையா நம்ம வளரணும், அவரோட நெருங்கணும். எனக்கு இப்போது இருக்கிற இந்த உறவு, தெய்வீக உறவு போதாது, நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், வளரணும் என்கிற விருப்பம், அந்த ஏக்கம், தாகம், பசிதான், அந்த தேடல் தான், அந்த கதவை தட்டுறது தான், கர்த்தரிடத்துல கேட்கறது தான் நமக்குள்ள வளர்ச்சியை தரும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த வசனத்தின் மீது, அந்த பாலின் மீது வாஞ்சையாக, அந்த ஞான பாலின் மீது வாஞ்சையா இருந்தால்தான் நீங்க வளரும்படி, அப்பதான் வளர்ச்சி இருக்கும். 1 பேதுரு 2:3 அதை வாசிக்கிறோம். நீங்க வளரணும்னா வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இல்லைன்னா வளர முடியாது. சவுலால இங்க அந்த பெண் பார்க்கிற காரியங்களை பார்க்க முடியல. அவருடைய ரூபம் என்னன்னு அந்த பெண்ணுகிட்ட தான் கேட்கிறாரு. அந்த பெண் பார்த்ததை சொல்றார். அவர் ஒரு சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறார். சால்வையை போர்த்து கொண்டிருப்பது தீர்க்கதரிசிகளுடைய ஒரு விதமான ஒரு அடையாளம். மத்தேயு 3:4 யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா ஒரு
அவர் ஒட்டக மயிர் என்கிற அந்த ஒட்டகத்தினுடைய தோல் உடைய அவர் அவருடைய ஆடையாக அவர் அணிந்திருந்தார் அப்படின்னு மத்தேயு 3:4 வாசிக்கிறோம். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சி கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. பல வேளைகளில் எலியா அவர் ஒரு சால்வையை வைத்திருந்தார். அது எலிசாவினுடைய மேல விழுந்தது. அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அடையாளம் என்ன? அவங்க ஒரு சால்வையை போர்த்து கொண்டிருப்பாங்க. அந்த சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் அப்படின்னு அந்த பெண் சொன்ன மாத்திரத்தில் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினதாக வாசிக்கிறோம். மரித்தவர்களிடத்துல தொடர்பு கொண்ட இந்த செயல் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துல யூதர்களிடத்துல ஒரு நம்பிக்கை எங்கிருந்து வந்தது, எந்த மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கிறோம். பவுல் இத குறிப்பிட்டு எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15:29, மரித்தோர் உயிர் தேழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? யூதர்களிடத்துல பவுல் வாழ்ந்த காலத்துல ஒரு புது பழக்கம். செத்து போனவர்களுக்காக இவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா 10 ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க செத்து போனவர்களுக்காக. அது இன்னைக்கும் ஒரு சில கிறிஸ்தவ பிரிவினிடத்துல செத்து போனவர்களுக்காக வேண்டுதல், செத்து போனவர்களிடத்தில் வேண்டுதல், செத்து போனவர்களுக்காக பரிந்து பேசுதல், அவங்க பரலோகத்துக்கு எப்பயாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த பழக்கம் 1 கொரிந்தியர் 15:29 வாசிக்கிறபடி அது இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்களிடத்துல இருக்குது. நாம் அதை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது யோவான் 5வது அதிகாரம் 28-29 வாசிக்கிறோம். யோவான் 5:28-29, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் வேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிபிஇ டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதியிருந்ததுன்னா, those who have done good will rise to experience eternal life. நன்மையை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அனுபவிக்க எழுந்திருப்பார்கள். And those who have continued in evil will rise to experience judgment. தீமையில் தொடர்ந்தவர்கள், தீமையிலும் பாவத்திலும் தொடர்ந்தவர்கள் நியாய தீர்ப்பை அனுபவிக்க எழுந்திருப்பார்கள். அப்போ இங்க தீமையை செய்தவர்களுக்காக நியாய தீர்ப்பு அடையாதபடிக்கு அவங்களுக்காக இங்க வேற ஒருத்தவங்க ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அத திருச்சபை என்றைக்குமே அந்த பழக்கத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. சால்வேஷன் இஸ் a personal matter. ரட்சிப்பு என்பது அது ஒரு தனி நபருடைய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். that each must decide for himself. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ரட்சிப்புக்காக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடுக்கமான வாசல். இன்னொருத்தருக்காக நாம் இங்க செத்து போனவர்களுக்காக, உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவே நாம் இங்க ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லலாம், ஜெபிக்கலாம், ஆலோசனைகள் சொல்லலாம், வழி நடத்தலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒருமனப்படலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இன்னொருத்தருக்காக இங்க நான் அல்லது மரித்து போனவர்களுக்காக நான் என்று இங்க வேதத்தில் அதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:27, ஒரே தரம் மரிப்பதும்
பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிக்கிறோம், பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறோம். ரோமர் 14:12 வாசிக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னொருத்தவங்களுக்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. எனக்காக இன்னொருத்தவங்க கணக்கு ஒப்புவிக்க முடியாது. நாம் மரிக்கிறோம் ஒரு முறை நியாய தீர்ப்பு அடைகிறோம். மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர்தான் நியாயம் விசாரிக்கிறவர் என்று 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். தேவனே மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கிறவர் தேவனே. அதனால மரித்தவர்களுக்காக அவருடைய நியாய தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்கு தேவனுக்கு உதவி செய்ய உயிரோடு இருக்கிறவர்களால் அது முடியாது. கலாத்தியர் 6:5 வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:5 அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. என்னுடைய பாவ பாரம், நான் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறாத பாவ பாரத்தை நான் சுமக்க. எனக்காக ஒருத்தவங்க ஜெபிக்கலாம். அவங்க ஜெபிக்கிறதுனால என் பாவங்கள் கழுவப்பட போறதில்லை. நான் என்னைக்கு அதை உணர்ந்து என் பாவங்களுடைய தண்டனையை நான் உணர்ந்து கர்த்தரிடத்தில் நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறனோ அப்பொழுது நான் இரக்கம் பெறேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் என் பாரத்தை சுமப்பேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய பாரத்தை தான் சுமக்கிறாங்க. இதுல ரொம்ப நகைச்சுவையான ஒரு காரியம், மத்தேயு 12வது அதிகாரம். சில பேர் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்காது. சில நேரத்தில் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சாயந்தரம் கேட்டால் கூட, நான் அம்மாவை பார்ப்பேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ மனைவியை பார்க்குறேன், சில நேரத்தில் என் பையனையே பார்க்குறேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறேன். சிலதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டிருக்கு. போன வாரம் பேசுனது ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். செத்து உயிரோடு எழுந்து பல யுகங்கள், பல 1000 வருடங்கள் கழித்து, கண்டிப்பா 1000 வருட அரசாட்சி வேற நடுவில் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 1000 வருஷம் நடுவில் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் உலகத்துல இருக்கும்போது பேசின வீணான வார்த்தையை ஆண்டவர் அங்க கேட்டாங்கன்னா, நான் பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல, பேசினாலே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஐடல் வேர்டு, அந்த வீணான வார்த்தைக்கு கூட கணக்கு ஒப்புவிக்கணும்னா, இன்னொருத்தவங்க பேசின வீணான வார்த்தைக்கு நான் எப்படி கணக்கு ஒப்புவிக்க முடியும்? இன்னொருத்தர் மரித்தவங்களுக்காக நான் எப்படி ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? இங்க ஒவ்வொருத்தவங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யூ மஸ்ட் கிவ் அன் அக்கவுண்ட் on judgment day for every idle word you speak. பிரசங்கி 11:9 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதியிருக்குது. படிக்கும் போதே சிரிப்பு தான் வருது. தமிழ்லையாவது கொஞ்சம் நாகரிகமா எழுதியிருக்கு. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, யங் பீப்புள் ஆர் யங் மேன், இட்ஸ் வண்டர்ஃபுல் டு பி யங். இளமையா இருப்பது அது ஒரு பெரிய சந்தோஷம். உன் இளமையில சந்தோஷப்படு. என்ஜாய் எவ்ரி மினிட் ஆஃப் இட். உன் இளமையினுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் அனுபவி, என்ஜாய் பண்ணு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். என்ஜாய் எவ்ரி மினிட் ஆஃப் இட். டூ எவ்ரி திங் யூ வாண்ட் டு டூ. உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காட்சிகளில் நட. டூ எவ்ரி திங் யூ வாண்ட் டு டூ. டேக் இட் ஆல் இன். பட் ரிமெம்பர் தட் யூ மஸ்ட் கிவ் அன் அக்கவுண்ட் டு காட் ஃபார் எவ்ரி திங் யூ டூ. இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். நன்மையானாலும் தீமையானாலும் அதை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதே பிரசங்கி 12
13:14 காரியத்தின் கடைத்தொகை என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கடைசியா ஒரு 3 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். அதுதான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பயமாகவும் இருந்தது. மல்கியா 3வது அதிகாரம் 5வது வசனத்தையும், வெளிப்படுத்தல் 21:8 கலாத்தியர் 5:19-20 வாசிக்கிறேன். மல்கியா 3:5. இங்கே ஒரு 7 மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 7 மனிதர்கள் யாரோடு யாரை ஒரே இடத்துல கடவுளுடைய வார்த்தை வைத்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இங்க சவுல் இந்த சூனியக்காரிகிட்ட போனார் அப்படின்னா அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள், மரித்தவர் செத்துப்போன ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு நூதனமான செயலை செய்கிறவர்களோடு பட்டியலில் யார் யார் வராங்கன்னா அன்பிலீவர்ஸ் அல்லது அடல்ட்ரஸ், விபச்சாரக்காரர், பொய்யானை இடுகிறவர்கள், those who swear falsely, தப்பா பொய்யானை அடிச்சு சொல்றவங்க. அடுத்து எனக்கு பயப்படாமல் விதவைகளை அவங்களுடைய கூலி, அனாதைகளுடைய திக்கற்ற பிள்ளைகளுடைய கூலி, அந்த சீட் பண்றவங்க, எம்ப்ளாயீஸை சீட் பண்றவங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம ஏமாற்றுறவங்க, அல்லது those who deprive the foreigners living among you of justice, நாட்டில் வாழ்கிற வேற ஊருக்காரவங்க, நீ ஆந்திராவை சேர்ந்தவன், நீ மலையாளி, நீ கன்னடத்துக்காரன், நீ தமிழ்நாட்டில் ஏன் இருக்கிற, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ற மனநிலை, அது கிறிஸ்தவர்களுக்கு அழகு இல்லை. இதை சொல்றதுனால மொழி பற்று, தேசப்பற்று இந்த மாதிரி உள்ளவங்க கோச்சிக்க வேண்டாம். இந்த பூமி நமக்கு சொந்தமானதில்லை, இது ஒரு வாடகை வீடு. இங்கே நமக்கு பிரிவினைகள் இருக்கக்கூடாது, இங்கே மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையில் பிரிந்து போகக்கூடாது. அது மற்றவங்க பேசுறதுக்கு வேணா அரசியல் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு அது வேணா அவங்களுக்கு அது ரொம்ப வீரியமாக தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அழகு இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. இங்கே அந்த தோஷங்கள் இருக்கக்கூடாது, இன வெறி இருக்கக்கூடாது, மொழி பற்று வேற, மொழி வெறி வேற. அப்படிலாம் இருந்து நாம் ஒரு வேற மொழியை சேர்ந்தவங்க, வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, வேற நாட்டை சேர்ந்தவங்க வந்து நம்ம இடத்துல வாழும்போது சில பேர் சொல்லுவாங்க கருப்பேன் அப்படின்வாங்க. நான் திருப்பிட்டு சொல்லுவேன் ஆப்பிரிக்கனான்னு கேட்பேன். ஏன் நம்ம வாயெல்லாம் ஆப்பிரிக்கன்னு சொல்ல மாட்டோம், கருப்பேன்னு ஏன் சொல்கிறோம்? நிறத்தை வச்சு ஒருத்தவங்களை ஏன் சொல்கிறோம்? நிறைய தமிழர்களுக்கு அது சொல்ல தெரியல, யாரும் கற்றுத்தர மாட்டுறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்றோம், ஏன் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர், ஒரு ஜெர்மன், ஒரு இங்கிலீஷ் அப்படி சொல்ல மாட்டோம், ஏன் கருப்பன்னு சொல்கிறோம்? நான் என்னால் முடிந்த வரைக்கும் சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் நான் அப்படி சொன்னதில்லை கருப்பன்னு. இதை நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் சொன்னதில்லை. ஆஃப்ரிக்கன் தான் சொல்லுவேன், நைஜீரியன் தான் சொல்லுவேன். அப்படியே என்கிட்ட யாராவது கருப்பன்னு சொன்னாலும் யார் ஆஃப்ரிக்கனா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படி நாசுக்காக சொல்லி தருவேன். அவங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது, பாவம் தெரியாமல் தானே பேசுகிறாங்க. ஒருத்தவங்களை நாம் இனவெறியோடு அவங்கள காயப்படுத்தக்கூடாது. இனிமேலாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு பரதேசிக்கு அநியாயம் செய்கிறது அது ஒரு சூனியக்காரருக்கு ஈக்குவலாக ஆயிடுது. அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து இனிமேல் கவனமாக நடந்துக்கலாம். வெளிப்படுத்தல் 21:8 அங்கே ஒரு பெரிய ஒரு 8 விதமான மனிதர்கள் வராங்க. வெளிப்படுத்தல் 21:8 அங்கேயும் இந்த சூனியக்காரவங்க அந்த லிஸ்ட்டில் வராங்க. பயப்படுகிறவர்களும் த ஃபியர்ஃபுல், அவிசுவாசிகளும் அன்பிலீவர்ஸ், அருவருப்பானவர்கள் த பொல்யூட்டட், அன்கிளீன், டெட்டஸ்டபிள் பர்சன்ஸ். அதாவது அருவருப்பானவர்கள்னா அவங்க மைண்ட் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது, எதையோ சொல்லுவாங்க,
அது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது. அவங்களுடைய பார்வையே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க நடத்துகிற விதம், ஒரு ஆணை எனக்கு கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சில வெறி பிடித்த பெண்களும் இருக்கிறாங்க. பெண்ணை ஒரு மாதிரி மிருகம் மாதிரி நடத்தணுன்ற வெறி பிடித்த ஆண்களும் இருக்கிறாங்க. ஒரு ஒரு 5 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்காத ஒரு பொல்யூட்டட் மைண்ட், ஒரு அன்கிளீன் மைண்டு, அருவருப்பானவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. கொலை பாதகர்கள், த மர்டரர்ஸ் அல்லது டேக்கர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படியே டேக் பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. உயிரை மட்டும் எடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் விட்டுடுவாங்க. கொலை பாதகர், விபச்சாரக்காரர், த செக்ஷுவலி இம்மாரல் பீப்புள் அல்லது உடலை தவறாக பயன்படுத்துகிறவங்க, சூனியக்காரர், சார்சரர்ஸ், விக்கிரக ஆராதனைக்காரர், ஐடோலேட்டர்ஸ், ஒரு பொருளை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அல்லது ஒரு மனிதனை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வைத்து மனித வணக்கம் செய்கிறவர்கள், பொய்யர் அனைவரும். ஏன் பொய்யருக்கு மட்டும் பொய்யர் அனைவரும் இருக்கு? ஆல் தோஸ் who லை அல்லது ஆல் லையர்ஸ். பொய்யர் அனைவரும்னா பெரிய பொய் சொல்றவங்க, சின்ன பொய் சொல்றவங்க, எல்லா விதமான பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். will have their part in the sea of ever burning fire which is the second death. இதை வாசிக்கும் போது உண்மையிலே பயமா இருக்குது. கடைசியா கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-20. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-20. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? அதில் 3 பிரிவாக நான் பிரித்தேன். நீங்கள் வேணால் வேறு விதமாக இன்னும் கொஞ்சம் கூட பிரிக்கலாம். முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா எல்லாமே காமத்தை, உடல் ஆசையை வலியுறுத்துகிற காரியம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் உடல் ரீதியானது. அடுத்தது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இங்கேயும் அகைன் இந்த சூனியம், பில்லி சூனியம் இது வருது. இது அசுத்த ஆவிகளோடு தொடர்பு இருக்கிற காரியங்கள். 3வது பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாம, கொலை, வெறி, களியாட்டு. இது மனித உறவு. ரொம்ப ஓவர் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் வெறி, களியாட்டு, அது பார்ட்டி கல்ச்சர். இப்போ எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி. எதுக்கு ஃபேத்து வைக்கிறீங்க தெரியல. களியாட்டு, சும்மா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்போ எப்போ தான் போடுறது? அதுக்காவது ஒரு ஃபேத்து வைக்க வேணாமா? ஒரு பிரியாணி வைக்க வேணாமா? சும்மா ஒரு 50 பேரை கூப்பிடுவோம். எதுக்கு எடுத்தாலும் களியாட்டு களியாட்டு களியாட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டி மைண்ட். கொண்டாட்டம் தவறல்ல, ஆனால் கொண்டாட்டம் கொலையில் போய் முடியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள், இதுலேயும் விக்கிரகாதனை, பில்லி சூன்யம் வருது. நீங்களும் நானும் இந்த லிஸ்ட்டில் போயிட்டு பயப்படுகிறவர்கள் இருக்கிறாங்களேன்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு பயப்படுறோம். நம்ம பயத்தை புறம்பை தள்ள, தைரியமாக இருக்க, நம்முடைய சிந்தனைகளை சுத்தமாக காத்துக்கொள்ள, நாம் மற்றவர்களுக்கு நம்ம அநியாயம் செய்யாமல் அவர்களுடைய கூலியை கரெக்டாக கொடுக்கணும் என்று நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் சிந்தித்த அந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் சவுலை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் சவுலை போல நடந்து கொள்ளுகிறோம்? அல்லது நமக்கு விரோதமாக கர்த்தர் நமக்கு சத்துருவாய் மாறிவிடாதபடிக்கு இந்த நல்ல செய்தியை, நற்செய்தியை பிறருக்கு கொண்டு போய் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உம்மை அறியாமல் அசுத்த ஆவிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் பிடிப்பட்டு அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அவங்க உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிறாங்க. அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். இந்த அறிவு கெட்டாத அன்பை பிறருக்கு எடுத்து சொல்ல இந்த நற்செய்தியாளர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய சபையை உருவாக்கும். சுவிசேஷ பாரம், மிஷனரி தரிசனம் பெருகட்டும். அநேகருடைய கண்களை தெளிவுபடுத்த எங்களுடைய வாயை விரிவாய் திறக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பாவங்களை, குற்றங்களை மன்னித்தருளும். நாங்கள் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் பூமியில் இல்லை. எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்.
எங்களுடைய இருதயத்தில் உள்ள அக்கிரம சிந்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய மைண்ட் பொல்யூட்டடாக அருவருப்பான எண்ணங்கள் வராதபடிக்கு கிருபையாயிரும். உம்முடைய திருச்சபையை சுத்திகரியும். சவுளுடைய வாழ்க்கையில் சவுல் அழிந்து போனபடி நாங்கள் போகக்கூடாது. முடிவு வருந்தும் நிலைத்திருக்க கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு ஆக கடவுது. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும். மகிமையான ரட்சிப்பை பெற்று சுதந்திரித்து முடிவருந்து நிலைத்து நிற்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.